Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் குக் வித் கோமாளி ஷோவில் ஃபினாலேயில் அஸ்வின் செஞ்ச கிராம் ப்ரூலே தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா லைட் எல்லோ கலர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சுகர்லாம் கரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம். ஊற்றிட்டு இது லைட்டாக சூடேறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்தளவுக்கு லைட்டாக சூடாக ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை எக்கில் சேர்க்கணும். இப்போ பால் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல எக் பேட்ரு, அதில் இந்த பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது செய்யும்போதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு நடுவில் பவுல் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக கேக் பேக் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இப்போ நம்ம பவுலில் ஊற்றிட்டோம். இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அஸ்வின் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே அந்த சுகர் மேலே அடிக்கும்போது அது அப்படியே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகும். பட் நம்மக்கிட்ட அது அவைலபிளாக இருக்காது. அதனால் நான் லைட்டரை வச்சு இதே மெத்தடில் பண்ணினேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அந்த சுகர் அதே மாதிரி கேரமலைஸ் ஆச்சு. இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட அந்த சுகர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம். நான் 2 மெத்தட்லையுமே பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பராக கிராம் ப்ரூலே ரெடி ஆகிட்டு. பேர் தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.